ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்து என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, மனோஜ் வீட்டில் இருக்க யாருக்குமே காசு கொடுக்காம மொத்த பணத்தையும் அமைக்கிருப்பார்ல, அந்த விஷயம் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் தெரிய வருது. எல்லாருமே செம கடுப்பாயிடுறாங்க, மனோஜ் மேலே கோவப்படுறாங்க. முக்கியமாக முத்து ரவிலாம், டே நீலாம் திருந்தவே மாட்டியா, ஏன்டா திரும்ப திரும்ப அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, பணம் வந்த விஷயத்த ஏன் எங்கள்கிட்ட சொல்லலன்னு கேள்வி கேட்பாங்க. ஆனால் மனோஜ் அதை சமாளிக்கிறதுக்கு திரும்ப திரும்ப ஒரே டைலாக சொல்றாரு, நான் ஒன்றும் உங்களெல்லாம் ஏமாத்த பார்க்கல, ஷூட்டிங் முடிஞ்சோன்னே உங்க எல்லாருக்குமே பணம் தரலான்னு தான் இருந்தேன்னு சொல்லிட்டு மொக்க போடுறாரு. ஆனால் ரவிலாம் ஒரு கட்டத்தில் கட்டுப்பாய் மனோஜ் அடிக்க பாய்வாரு. முத்து ரவி எல்லாருமே மனோஜ் அடிக்க பாயிறாங்க. லாஸ்டா விஜயா அவங்க எல்லாருமே தடுக்கிறாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, அண்ணாமலை வழக்கம் போல ஒரு பஞ்சாயத்து பண்ணுவாரு. முக்கியமா ரோஹிணிட்ட கேள்வி கேட்பாரு, என்னம்மா ரோஹிணி இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்பாரு. அதுக்கு ரோஹிணி அங்கிள் நான் மனோஜிட்ட ஆல்ரெடி சொன்னேன் இதெல்லாம் வேணாம்னு, ஆனா அவர் தான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு மனோஜை மாட்டி விட்டுருவாங்க. இல்ல இந்த விஷயத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல, மனோஜ் இப்படி பண்ணது எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு மனோஜை மொத்தமா கோத்து விடலாம். லாஸ்டா நடக்கும்னா, முத்து மனோஜை மிரட்டுவாரு. இங்க பாரு, ஒழுங்கா எங்க பங்கு காசெல்லாம் எங்கள்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு மிரட்டுவாரு. மனோஜுக்கும் வேற வழி இல்லாம 1.5 லட்ச ரூபா பணத்தை எடுத்து தரப்போறாரு. அப்ப முத்து மனோஜ் ரோஹிணியோட பங்கு 50,000 இருக்கு பாத்தீங்களா, அதையும் புடுங்கிட்டு விட போறாரு. ஆமாங்க, இந்த மாசம் நீ வீட்டுக்கு காசு கொடுக்கணும்லடா, அதுக்கு இந்த பணம் சரியா போச்சுன்னு சொல்லிட்டு மொத்த பணத்தையும் புடுங்கிட்டு விட போறாரு. மனோஜுக்கு செம பல்பாக போகுது. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை தவிர இன்னொரு முக்கியமான சம்பவம் நடக்க போகுது. அது என்னன்னா, விஜயா பார்வதி வீட்டுல இருந்து மீனா கால் பண்றாங்க. அவங்களோட புடவை எதையோ எடுத்துட்டு வர சொல்றாங்க. மீனா அந்த புடவையை கொண்டு போய் விஜயாட்ட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, கொஞ்ச நேரத்துல பார்வதி விஜயாவோட பணம் 2 லட்சத்தை காணான்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னு விஜயாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்வதி வீட்டுக்கு வந்துட்டு போன மீனா மேலதான் விஜயாவுக்கு சந்தேகம் வருது. கண்டிப்பா மீனா தான் பணத்தை தேடி இருப்பாங்கன்னு சொல்லி பழிய போடுறாங்க. அப்ப கூட பார்வதி சொல்றாங்க, மீனா அப்படிப்பட்ட ஆள் இல்ல, அவெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான்னு சொல்றாங்க. ஆனா விஜயா நம்ப மாட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, விஜயா மீனாட்ட பயங்கரமா சண்டை போடுவாங்க. ஒழுங்கா பார்வதி வீட்டுல இருந்து திருடின பணத்தை திருப்பி கொடுத்துன்னு சண்டை போடுவாங்க. மீனாவும் எவ்வளவோ சொல்லுவாங்க, அத்தை நான் எந்த பணத்தையும் திருடலன்னு சொல்லுவாங்க. ஆனா விஜயா திரும்ப திரும்ப மீனா மேலதான் பழிய போட போறாங்க. இதுக்கு மீனா என்ன பண்ண போறாங்க, ஒன்னு வழக்கம் போல அத்தை என்ன திட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கணும், இல்லைன்னா ஒரு தடவை முத்து மேல எந்த தப்புலன்றத ஆதாரத்தோட நிரூபிச்சாங்கல்ல, அதே மாதிரி மீனா அதிரடியா இறங்கணும். அவங்க மேல எந்த தப்பு இல்ல, உண்மையான திருடி ரோஹிணி தான்ன்றத ஆதாரத்தோட நிரூபிக்கணும். இது ரெண்டு நடக்கதாங்க வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூஸை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.